என்னாச்சு உங்களுக்கு? சிவா, என்னாச்சுப்பா? மீட்டிங் இருக்கு, வீட்டுக்கு வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும்ல, அதுக்குள்ள வந்துட்டேன். கேன்சல் ஆயிடுச்சுப்பா. ஐயோ, கேன்சல் ஆயிருச்சா? கேன்சல் ஆயிருச்சா? ஏன்? எல்லாம் உங்க பிரில்லியன்ட்டான பிஏனால தான். இவர் செலக்ட் பண்ணவங்க யார் உருப்படியா இருந்திருக்காங்க? உங்க அம்மாவை கூட நான் தான் செலக்ட் பண்ணேன். வெயிட், டென்ஷன் ஆகாத. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுக்கு முன்னால முடிச்சிட்டா மறுபடியும் 15 நிமிஷம் சிரிக்க வேண்டியிருக்கும். ஏயா உழைப்பாளர் சில மாதிரி அப்படியே ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்க, உள்ள போக வேண்டியதானே? அது இல்லைங்க, முதலாளிங்க மூடு என்னன்னு பார்த்து தான் உள்ள போனோம், அதனால தான். உன்னை முதலாளித்துவம் ரொம்ப நசுக்கிருக்கு, அதனால தான் இப்படி பேசுற. நம்ம மூடுக்கு அவங்கள கொண்டு வந்து பழக்கணும்யா. விஷயம் தெரியாத ஆளா இருக்க, உள்ள வா. யாருக்கு? எனக்கு விஷயம் தெரியலையா? நீ உள்ள போ, உன்னை நல்லா நச்சு அனுப்புவாங்க. என்னது குமரிமுத்து மதன் பாபுலாம் சேர்ந்து மொத்தமா சிரிக்கிற மாதிரி இப்படி சிரிக்கிறாங்க? ஐயோ பாஸ், மொத்த பேருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கும் போல இருக்கு. என்ன பாஸ் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்க? உடனே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனை போடுங்க, வந்து மொத்தமா அள்ளிட்டு போட்டோம். இந்த சிரிப்பு சிரிக்கிறாங்க. யூ, இது லாஃபிங் தெரப்பியா? ஐயோ, அப்ப இதை குணப்படுத்தவே முடியாதா? ஐயா, நீங்க இந்த ஆளு மேல கோவப்பட்டதுல தப்பே கிடையாது. இந்த ஆளு இவ்வளவு முட்டை கோசா இருக்காரு. ஏய் சமையலு, ஆள் இருக்கும் போதே பத்த வைக்கிறியா? இருவும் ஸ்டவ் ஆஃப் பண்றேன். என்ன பத்தி பேசலாம் ஒரு தகுதி வேணும். தத்தி மூதேவி முட்டோ. யாரா அவன்? நான் தான்டா. ஐயோ சார், நீங்களா? தெரியாம சொல்றேன் சார். ஒரு மீட்டிங் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ண தெரியல, நீ எல்லாம் எப்போதான் உருப்பட போற? டேய், உன்னால நானும் திட்டு வாங்குறேன்டா, கூறுகட்ட கூமுட்ட. பாத்து உங்களை தான் சொல்றாரு. ஏய், நீ இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலையா? அவர் என்னதான் சொல்றாரு எனக்கு தெரியாதா? டேய், என்கிட்ட காட்ட முடியாத கோவத்தை அவங்கிட்ட காட்டுறியா? முட்டாள், அறிவு கெட்ட முட்டாள். சார், நீங்க என்ன திட்டுங்க, தயவு செய்து சிரிக்காம திட்டுங்க சார். டைம் என்ன? 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்ப திட்டினா கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் சேர்ந்து வரும். திட்டவா? போடா, போய் வேலையை பாரு. நல்ல வேலை தப்பிச்சேன். என்னடா கொஞ்சம் மெலிஞ்சா மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உன் தம்பிதான். நீதான் லாஃபிங் தெரப்பிய கிண்டல் பண்ற. அவன் பாரு, அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நாங்கெல்லாம் 15 நிமிஷம் தான். உன் தம்பி இருக்கானே, அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு கடந்து போய்கிட்டே இருப்பான். 2 ஹவர்ஸா? ப்ளீஸ். ப்ளீஸ். என்னது? பேட்டரி டவுன் ஆயிடுச்சோ? பரவாயில்ல, நாமளே சமாளிப்போம். ஏய் ப்ரோ,
ம் எப்போ வந்த? ஏண்டா கீழே அப்பா அம்மா நீ லாஃபிங் தெரப்பி பண்றேன்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க ரெக்கார்டிங் வாய்ஸை போட்டு ஊரே ஏமாத்துற. போங்க ப்ரோ. டெய்லியும் லாஃபிங் தெரப்பின்னு சொல்லி 15 நிமிஷம் வச்சு செய்றாங்க ப்ரோ. அதுல இருந்து எஸ்கேப் ஆக தான் இந்த ரெக்கார்டிங் ப்ரோ. இது அப்பா அம்மாவை ஏமாத்த மட்டும் இல்ல ப்ரோ, எதிர் வீட்டு பொண்ணுக்கும் இதான் சிக்னல். ஹாய் வரட்டுமா? டேய் சின்ன கேப் கிடைச்சா அவ வேற யார்ட்டையோ சேட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போடா, போய் வேற வேலை இருந்தா பாரு. ப்ரோ 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 ஒரு நிமிஷம் ப்ரோ. எவன்கிட்டயோ இல்ல ப்ரோ, சார் கிட்ட தான். இப்ப கூட உன்னை பத்தி கேட்டு தான் சாட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பத்தியா? என்ன பத்தி அவ எது கேக்குறா? ஹாய். அடிங்க ஒண்ணா. என்ன இங்க பாக்குற? மூஞ்சிக்கலாம் ஒரு பொக்க போடா. ஓகே ப்ரோ குடு ப்ரோ. ப்ரோ 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 புரா. ஏன் ப்ரோ உன்னை பத்தி அவகிட்ட சொன்னா உன் தசப்பம் கூட அவ திரும்பி பார்க்க மாட்டான். தேவையில்லாம டென்ஷனா ஏன் ஆட்டத்தை கலைக்கிற ப்ரோ? ஆட்டம் கலையில ப்ரோ, அவதான் ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. வீடியோ காலிங்க்கு வாயே. வரேன் செல்லம். ப்ரோ டென்ஷன் ஆகாத ப்ரோ, அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ஒரு நிமிஷம். வந்துட்டா ப்ரோ. ஹாய் ஹேண்ட்சம். தேங்க் யூ ஸ்வீட் ஹார்ட். தேங்க் யூ. ஹேய், நான் உன்னை சொல்லல, உன் அண்ணனை சொன்னேன். இதை கேட்டு நீ என்ன டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலி நான் தான் டென்ஷன் ஆகணும். இவ்வளவு நாள் அவட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து அவ ஒரு தடவை கூட இப்படி சொன்னதில்லை தெரியுமா? எவ்வளவு திமிரு அவளுக்கு. அட பாவி டேய் 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 டேய். ஆப்பிள் போன் இப்படி பைனாப்பிள் போன் ஆகிட்டியாடா. எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எனக்கு அண்ணனா பிறந்துட்டு உனக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட பிடிக்காம போச்சு. ஐ வாண்ட் தி ரீசன், டைம் ஐஸ். பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும். ஆனா ஐஸ்கிரீம்னால தான் சளி பிடிச்சதான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு சளி பிடிக்கும். அதனால எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது. புரியுதா? புரியுதுடா, எனக்கு நல்லா புரியுது. உனக்கு தம்பியா பிறந்தது பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா புரியுதுடா. ஓ மை காட். சக்தி, கல்யாணி வா வா வா. பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். மீனா யார் வந்திருக்கா பாரு. வா மீனா. இது வரேம்மா. எங்கம்மா சக்தி? வா உட்கார். சக்தி எங்க காணோம்? இப்பதான் வெளில போனா. வந்து வா. கல்யாணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தை நல்லா இருக்காளே. ஓய். யாரு உங்க அண்ணன் பொண்ணா? இல்லம்மா, ஏன் பொண்ணு. என்னடி சொல்ற? ஆமாம்மா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி பார்க்க கூடாது. என்ன? உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. எங்க வீட்டு மீனாட்சிக்கும் சக்திக்கும் எப்பதான் கல்யாணம்? கொஞ்சம் சுமார் நை நை நைன் பேசிக்கிட்டு. கல்யாணி, பாப்பா பேர் என்ன? ரித்திகா. ரித்திகா குட்டி, வா 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 வா. என் தங்கம் வாங்க. எப்படி கல்யாணம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சா? மாப்பிள்ள சொந்தமா? சொந்தம்லாம் ஒண்ணும் இல்ல. மாப்பிளைக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தான். இந்த ஊர் தானா? உன்னெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்கன்னா. ஏண்டி அப்போ நகை நட்டுலாம் ரொம்ப அதிகமா கேட்டிருப்பாங்களே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்த்தோனே பிடிச்சு போச்சு, போறத போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சும்மா பொய் சொல்லாதடி. என்னமோ போ கல்யாணி. சப்பா மூக்கு சால வாய்க்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. எங்க மீனாவுக்கும் சக்திக்கும் எப்பதான் கல்யாணம் ஆகுமோ? அது சரி கல்யாணி, உன் வீட்டுக்காரருக்கு தம்பி யாராச்சும் இருக்காங்க? என்ன பாக்குற? இல்ல கல்யாணம் ஆகாத அண்ணன் இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உன் கல்யாணத்தை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கேன்.
வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? ஏண்டி கல்யாணி என்ன வேற ஆளா? நம்ம கல்யாணி தானே. நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட கேட்டா தானே உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். ஏன் கல்யாணி, நீ எதுவும் தப்பா எடுத்துட்ட? இல்லம்மா. இரு, போன் அடிக்குது, யாருன்னு பாத்துட்டு வரேன். அப்பாடா. ஹலோ, நான் மீனாட்சி கேட்டரிங் எம்டி பேசுறேன். யார் பேசுறது? நான் தான் சிங்காரம் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. வந்தவங்க எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்களா? நமக்கு பணம் காசு முக்கியம் இல்லைண்ணே, தொழில் சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். உன் தொழில் ரொம்ப சுத்தம். வந்தவங்க மூஞ்சில காரி துப்பாத குறைதான். ஸ்வீட் அதோ வருது இதோ வருதுன்னு சொல்லிட்டு வராம கடைசியில சர்க்கரை வச்சு சமாளிச்சேன். நாளைக்கு காலைல வருவேன், பணத்தை எடுத்து வைக்கணும். என்ன சொல்ற? என்ன இவரு? ஏண்டி இங்க வந்துட்ட? கல்யாணி காபி போட்டு கொடுத்தியா? உன் தொல்லை தாங்க முடியாம அவ அப்பவே போயிட்டாமா. ஆமா, போன்ல யாரு? சிங்கார் அண்ணன் தான் பேசுறாரு. சக்தி அங்க வரவே இல்லைன்னு கண்டபடி பேசுறாரு. அவ எங்க தான் போனா? சக்தி போகலையா? அத தாண்டி சொல்றேன், வரட்டும். அவ ஒரு வேலை சொன்னா அதை ஒழுங்கா செய்யறது கிடையாது. அம்மா, அம்மா. ஏய், எங்கடி போன? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான் தலையில அடிபட்டுருச்சு. நான் அதை கேட்கல. பலகாரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வானா, எங்க போன நீ? அடி பாவி, தாயா நீ? பொண்ணு அடிபட்டு வந்திருக்கா, பலகாரத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க. உனக்கு என்னடி தெரியும்? அந்த ஆளு என்ன பேச்சு பேசினா தெரியுமா? காது கொடுத்து கேட்க முடியல. காசு எடுத்து வெய்யன்றா. என்னடி காலியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாத்தையும் நானே தின்ட்டேன். அவ்வளவையுமா? அது எப்படி அவ்வளவையும் திங்க முடியும்? என்ன ஆச்சு சொல்லுடி. அது ஒரு பெரிய கதைமா. என்ன நடந்துச்சுன்னா, இழுக்காம சொல்லுடி. இதாமா நடந்துச்சு. அடக்கடவுளே, அப்போ காசெல்லாம் போச்சா? ஏமா, நான் காயத்தோட வந்திருக்கேன், அதை பத்தி கேட்கவே மாட்டேங்கிற. அதான் டாக்டரே 2 நாள்ல சரியாயிடும் சொல்லிட்டாருல. அந்த 3000 ரூபாயை வச்சு அடுத்தது பெருசா ஒரு ஆர்டர் எடுத்து அதுல வர லாபத்துல ஒரு சீட்டை கட்டி 3வது 4வது ஏலத்துல எடுத்து அந்த 40,000த்துல ஒரு 2 பவுன் நகை வாங்கலாம்னு இருந்தேன். இப்போ என்னடான்னா, இந்த நஷ்டமான காசு சம்பாதிக்கவே 2 மாசம் வேலை செய்யணும் போல இருக்கே. மாமா மாமா, 3000 ரூபாய் காசு வச்சு 30,000 ரூபாய்க்கு பிளான் போட்டிருக்க போல. ரொம்ப புலம்பாத, உன் காசு எங்கேயும் போல. புடி. காசா? எப்படி? அட, 5000 ரூபாயில இருக்கு. ஏய் சக்தி, ஏய் ஏதுடி இவ்வளவு பணம்? அந்த மண்ணில் விழுந்த பலகாரத்தை கொடுத்துட்டியா? மா, நீயும் இந்த டிவி மாதிரி இம்சை பண்ணாதம்மா. இது அந்த ஆக்சிடென்ட் பண்ணானே அவன் கொடுத்தான். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல பையனா இருக்கானே. யார் அவன்? நல்ல பையனா? என்ன பேச்சு பேசினா தெரியுமா? யார? ஒன்ன அவன் பேசினானா? உங்ககிட்ட வாயை கொடுத்து யாராவது தப்பிக்க முடியுமா? அந்த பையன் நினைச்சாதான் பாவமா இருக்கு. எந்த கோவில்ல வச்சு மந்திரிச்சிட்டு இருக்காங்களோ. மீனா, என்னம்மா? மீனா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு, பீரோல வை. 5000 ரூபாவா? 3000 ரூபாய் தானே அவர் கொடுக்கணும்? இல்லடி, சக்தி எவனோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டானா, அதனால வேஸ்ட் ஆன பலகாரத்துக்காக இது கொடுத்துருக்கான். என்ன சொல்றமா? சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சக்தி, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. சக்தி, என்னாச்சு? அக்கா அக்கா, இரு, பதறாத. ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். சின்ன அடியா? தலையில அடிபட்டிருக்க, சின்ன அடிங்கற? இந்த அம்மா கிட்ட சொன்னா கேக்குறாங்களா? ஒரு ஆட்டோ புடிச்சு டெலிவரி பண்ணலாம்னு சொன்னா கேக்குறதே இல்ல. ஒரு 100 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு உன்னை 2 வீலர்ல அனுப்பி இப்ப பாரு என்னெல்லாம் ஆச்சு. தலையில வேற அடிபட்டிருக்கு. அக்கா, அம்மாவை குறை சொல்லாதக்கா. ஒவ்வொரு காசையும் அம்மா நமக்காக தானே சேர்த்துட்டு இருக்காங்க. பாவம்க்கா, காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த காசுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு அம்மாக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நீ முக்கியமா இல்ல காசு முக்கியமா? அக்கா, எல்லாத்தையும் விட இந்த வீட்டுக்கு நீ ரொம்ப முக்கியம் அக்கா. எல்லாரையும் பொறுப்பா பாசமா பாத்துக்கிறதுக்கு. அப்படியே பேச்ச மாத்திருவே. நீ முதல்ல வா. காலையில நீ பலகாரத்தை சாமிக்கு படைக்காம போகும்போதே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கணும். வா, உள்ள வா. சொல்றேன்ல, வா. கடவுளே. அக்கா அக்கா, வேண்டுதல் கொஞ்சம் சின்னதா இருக்கட்டும்க்கா. வாரத்துக்கு ஒண்ணுனா முடியலக்கா. சும்மா இரு. சாமி விஷயத்துல அப்படி எல்லாம் பேசக்கூடாது. சாமி,
உன் பூஜை அறையில பலகாரம் வைக்காம கொடுத்து அனுப்புனது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. அதுக்கு பரிகாரமா உன் கோயில சக்திய 108 தடவை சுத்த வைக்கிறேன். அக்கா வேண்டுதல் சின்னதா இருக்கணும் சொன்னலக்கா. அதனாலதான் 108 தடவைன்னு வேண்டிக்கிட்டேன். இல்லனா 1008ன்னு வேண்டியிருப்பேன். 1008? ம். யாரு கண்ணு பட்டுதோ அதான் இப்படி எல்லாம் நடக்குது. நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, எல்லா கண்ணும் போணும். துப்படி தூ தூ தூ. ம். இன்னைக்குள்ள பேக் பண்ணிடுவியா? அக்கா, அம்மா கையில எதை வச்சிருக்காங்கன்னு பாரு. போனு. சமையல் ப்ரோக்ராம் ஏதாவது பார்த்து 4 புது ஐட்டம் கத்துக்கலான்னு பார்த்தா டிவி வேலை செய்யாதே. அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போட்டா மட்டும் வேலை செய்யற, நான் போட்டா மட்டும் வேலை செய்ய மாட்டேங்கிற. ஒதுக்கிறேன் ஒண்ணு. அம்மா அம்மா அம்மா, என்னடே? ஃபர்ஸ்ட் நீ கையில வச்சிருக்கிறது ரிமோட்டே இல்ல, போன். நல்லா பாரு. ஐயோ, ச்சே, 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 ச்சே. ஏய், என்னடி? என்ன சிரிப்பு? அது எனக்கு தெரியாதா? இவளுங்க முன்னால மானம் போச்சு. நல்லா சமாளிக்கிறாங்க. இப்போ வரலையே. வரமாட்டியா? பாத்துறேன் யாருக்கிட்ட. விடதா இல்ல. ஐயோ, நீ நீ டிவி உடைக்க விட மாட்டாங்க போல ரெண்டுல இருக்கே. ஒண்ணு பாத்துறேன். இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துறேன். வா வா. ஹேய் கோதாவரி. பெரியம்மா பெரியம்மா அக்கா, ஏய் ஏண்டி உன் புருஷன் முதல் மாச சம்பளத்துல டிவி வாங்கி வச்சிருக்காரு, அத போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்க, அது உடைஞ்சிட போகுது. நீ வேறக்கா, அந்த டிவி என்கிட்ட மட்டும் ரொம்ப தான் ஆட்டம் காட்டுது. இவ நீ வருது. எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். எங்க கார்த்திகோட அப்பா? அவரா ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க போயிருக்காரு, வந்துருவாரு. வாங்க வாங்க. வாடா. கல்யாண வேலை எல்லாம் எப்படிக்கா போகுது? எல்லாம் நல்லா சூப்பரா போயிட்டு என்ன இருக்கு. பண்ணிட்டு இருக்கீங்க மாப்ள சார்? பத்திரிக்கை தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். வா வா, உட்காருக்கா. வந்து உட்காரு. நீ உட்காரு. அப்புறம் உங்க வருங்கால பொண்டாட்டி எப்படி இருக்காங்க? போன்ல ஏன் நீ பேசுறீங்க? அவனை பாடப்படுத்துறீங்க? கார்த்திக், என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்க? நான் வெளியில ரொம்ப சுத்துறியா? மாமா, அண்ணன் வெளியில சுத்துறானா இல்ல அண்ணி பின்னால சுத்துறானா யாருக்கு தெரியும்? ஏய், சக்தி, நெத்தில என்னமா காயம்? டோர் டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொன்னா கார் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கா. கார் டெலிவரியா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது ஒண்ணும் இல்ல பெரியம்மா, சின்னதா கார் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். கார் ஆக்சிடென்ட்டா? ஐயோ. அம்மாமா, அதுக்கு ஏமா இவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கொடுக்குற? அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு காரணமே இவ்வளவுதான் இருக்கணும். அதனால சின்னதா ரியாக்ஷன் கொடு, அது போதும். டேய் சும்மா இருடா. ஏண்டி வயசு பொண்ணு வெளியில அனுப்ப வேணாம்னு சொல்லிருக்கேன்ல, நேரம் வேற சரியில்லை. என்னது வயசு பொண்ணா? இவளா? ஹலோ ஹலோ, உங்களதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். பெரியமா, வித் யோர் பெர்மிஷன் ஒரு 5 minutes அண்ணாவை தனியா அனுப்புங்களேன். ஐயோ, இதெல்லாம் ஏண்டி என்கிட்ட கேட்டுக்கிட்டு? தாராளமா கூட்டிட்டு போ. ஐயோ அம்மா, நீங்க வேறம்மா, நாளா போலமா. ஐயோ டேய், தங்கச்சிங்க பாசமா கூப்பிடுறாங்கடா, போடா. அம்மா, அது பாசமா இல்லம்மா. அம்மா, ஏம்மா மாட்டி விட்ட? அம்மா, இப்படி விட்டுமா? சட்டை கிழிமா. அம்மா, வேணாம்மா. அம்மா, இவனுக்கிட்ட மாட்டானா அவ்வளவுதான். தங்கச்சிங்க கூப்பிடுறாங்க, போப்பா. முறைப்படி கூப்பிடுங்க, வருவான். மணமகனே மணமகனே வா வா, உன் வலது காலை எடுத்து வை. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டானா அவ்வளவுதான். என்ன பாடுபடுத்த போறாங்களோ. ஏய், நில்லு நில்லு. இப்ப நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் உள்ளது உள்ளபடி பதில் சொல்றேன். சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணியோட எத்தனை தடவை டேட்டிங் போன? டேட்டிங்கா? அப்படின்னா அண்ணனுக்கு டேட்டிங்னா என்னன்னு தெரியாதான். சரி,
அண்ணி கூட எத்தனை தடவை போன்ல பேசுனீங்க? ஐயோ, என்கிட்ட போன் நம்பர்லாம் இல்ல. சத்தியமா? சத்தியமா என்கிட்ட இல்ல. ஏய் இவன் இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டான். உன் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதான் வொர்க் அவுட் ஆகும். என்ன ட்ரிக்கா? என்ன ட்ரிக்? இப்ப தெரியும். போன், போன், ஏய், போன்.